கேட்ச் விட்டோம். மேட்சையும் விட்டோம். ஏகப்பட்ட நெகட்டிவ் கமெண்ட்களோட சென்றது தான் கில் தலைமையிலான இந்திய டெஸ்ட் கிரிக்கெட் அணி. இந்த டீமில் முதல் டெஸ்ட் போட்டியில் 5 செஞ்சுரி அடிப்பார்கள் என்று யாராவது எதிர்பார்த்தோமா? பெரும்பாலும் இல்லை என்ற பதில் தான் இருக்கும். அப்படி இருந்தும் நன்றாக பேட்டிங் செய்து தான் இருக்கிறது இந்திய கிரிக்கெட் அணி. எல்லா பேட்ஸ்மேன்களும் எல்லா இன்னிங்ஸிலும் சிறப்பாக விளையாட முடியாது என்பது எல்லோருக்கும் தெரியும். எப்பொழுதும் சில பேட்ஸ்மேன் சொதப்புவார்கள். சில பந்துவீச்சாளர்கள் சொதப்புவார்கள். இது நடக்கக்கூடிய ஒன்றுதான். நிரந்தரமாக இடமில்லாமல் இருந்த கில்லுக்கு தலைமை பதவி கொடுத்ததில் இருந்து ஆரம்பிக்கிறது இந்திய அணியின் பிரச்சனை. சாய் சுதர்சன், கருண் நாயர், சர்தூல் தாக்கூர் ஆகியோர் ஜொலிப்பார்கள் என்று நம்பினோம். அதற்கு மாறாகத்தான் நடந்தது. ஜேஸ்வால், கில், ரிஷப் பந்த், ராகுல் இவர்கள் செஞ்சுரி அடிப்பார்கள் என்று யாராவது நம்பினோமா? பும்ரா மட்டும் சிறப்பாக பந்து வீசுவார் என்று நாம் அனைவரும் நம்பினோம். அதை அவர் பூர்த்தி செய்தார். இந்திய அணியின் பின் வரிசை வீரர்கள் அதாவது ஆல்ரவுண்டர்கள் மற்றும் பவுலர்களுக்கு பேட்டிங் பயிற்சி அவசியம் என்பதை இந்த டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் மூலம் இந்திய அணி நிர்வாகம் தெரிந்து கொண்டிருக்கும். இதற்கு என்ன சாட்சி என்றால் இந்திய அணியின் முதல் இன்னிங்ஸும் இரண்டாம் இன்னிங்ஸ் கடைசி 5 விக்கெட்டுகள் இழந்த விதத்தை பார்த்தால் புரியும். இங்கிலாந்து அணியின் பேட்டிங்கின் முதல் இன்னிங்ஸ் இரண்டாம் பகுதியை பார்ப்போருக்கு இது புரியும். மொத்தத்தில் நாம் சொத்தையாக இருக்கும் என்று நினைத்த இந்திய அணி சற்று திடமாக தான் இருக்கிறது என்ற நம்பிக்கையை கொடுத்து இருக்கிறார்கள். இந்திய அணியில் தற்போது செய்ய வேண்டிய ஒரே விஷயம் விக்கெட் எடுக்கும் பந்துவீச்சாளர்களை இந்திய அணியில் சேர்ப்பது. இங்கிலாந்து மைதானங்கள் பந்து வீச்சுக்கு சாதகமாக இருக்கும் என்று எதிர்பார்த்த நிலையில் பேட்டிங்க்கு சாதகமாக இருந்தது தான் சற்று வேதனையான விஷயம். இந்திய அணி சிறப்பாக விளையாடினார்கள். இங்கிலாந்து அணி நம்மை விட சிறப்பாக விளையாடினார்கள் என்று தான் சொல்ல வேண்டும். கீழே விழுந்தோம் ஆனாலும் மீசையில் மண் ஒட்டவில்லை.